ஹலோ அண்ட் வெல்கம் டு ப்ரொஃபசர் பாயிண்ட் ஆஃப் வியூ. பல நாட்களுக்கு பிறகு நம்ம ப்ரொஃபசர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க போறோம். இந்த தடவை ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேச போறோம். த ஆர்ட் டாபிக் ஆஃப் த டைம், திஸ் பர்டிகுலர் டைம் என்னன்னா த கிளாஷ் பிட்வீன் டொனால்ட் ஜே ட்ரம்ப் அண்ட் எலான் மஸ்க். ரெண்டு பேருமே சொல்ல போனா கிறுக்கு பசங்க தான் சொல்லணும். ஏன் சொல்றேன்னா, ஒருத்தன் ரெண்டு பேரும் பிசினஸ் மேன் தான், ரெண்டு பேருமே ஈகோயிஸ்டிக் பர்சன். இது எப்படின்னா, ஒரு கத்தியில அதாவது ஒரு கத்தி உரையில மாத்தி சொல்றேன், அதான் திருப்பி சொல்றேன், ஒரு கத்தி உரையில ரெண்டு கத்தி வைக்க முடியாதுல்ல, எப்படி ஒரு கத்தி தான் இருக்க முடியும். சோ இவனுக்கு ரெண்டு பேர் ஒரே இடத்துல இருக்கிறது சாத்தியமே கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு வகையான ஒரு ஈகோயிசம் இருக்கு. ஒரு ரெண்டு பேருமே மனசுல போடுறத போட்டு போட்டு உடைக்கிற ஆளுங்க. ரெண்டு பேருமே பணக்காரங்க. ஒருத்தன் ரொம்ப இன்னொருத்தருக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி ஜெயிக்க வச்சு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி டெமோக்ராட்ஸை தோக்கடிச்சு ரிப்பப்ளிகன்ஸ் கேண்டிடேட்டான டொனால்ட் ஜே ட்ரம்ப் வின் பண்ண வச்சு தன்னுடைய பிசினஸ் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு செஞ்ச விஷயங்கள் தான் பல விஷயங்கள். அதுக்காக டொனால்ட் ஜே ட்ரம்ப் ஒரு பதவியே கொடுத்தாரு. இந்த மாதிரி டாஜ் டைரக்டர் ஆஃப் அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ஆன ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி பிளானிங், அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட் எலான் மஸ்க்கு கொடுக்கப்பட்டது. அந்த கொடுக்கப்பட்ட போஸ்ட் எலான் மஸ்க் எனக்கு தெரிஞ்சு பூர்த்தி செஞ்சாரா எனக்கு ஒன்னும் கரெக்டா எனக்கு சொல்ல முடியாது. பட் நிறைய விஷயங்கள் பண்ணி இந்த மாதிரி எஃபிஷியன்சி, மக்களோட பணங்கள் டாக்ஸ் நல்ல ஒரு பயன்பாடான ஒரு விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது. முக்கியமா இந்த ஜோ பைடன் கவர்மெண்ட் பல நாடுகள்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த நாட்டோட விஷயங்கள்ல ஈடுபட்டாங்களோ அதெல்லாம் தேவையில்லாத காசு செலவுகள் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணி பல விஷயங்கள் வெளியில வந்ததுதான் இந்த டாஜ் பிளானிங். முதல்ல விவேக் ராமசாமி கூட இந்த கூட்டத்துல இருந்தாப்புல. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் விவேக் ராமசாமி ஒதுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் முக்கியமா ஃபுல் கம்ப்ளீட் நம்ம தலைவர் எலான் மஸ்க் எடுத்துக்கிட்டாரு. ரெண்டு பேரும் ரொம்ப பயங்கர ஃப்ரெண்ட்ஸ், ரொமான்ஸ் அப்படிலாம் சொன்னாங்க. பயங்கரமா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போறது, அந்த கேரளின்ல வீட்டோட அதே ஸ்பீக்கர் அதோட கூட்டு போறது, ரொம்ப பயங்கரமா ரொம்ப விஷயங்கள் என்னடா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஒரு ரெண்டு பேருமே கிறுக்கு பசங்க எப்படி இப்படி இருக்கானுங்க. இப்ப மேக்சிமம் நீங்க எலான் மஸ்க் இருக்க அந்த ட்ரம்போட மீட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா, எலான் மஸ்க் ஒரு ஏதோ ஒரு போதிலே இருக்க மாதிரி ஒரு ரியாக்ஷன்லாம் இருக்கும். ஒரு தடவை ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல தான் பையனை கூப்பிட்டு அந்த பையனே அவனே ஒரு கிறுக்குத்தனமா டொனால்டு ஜே ட்ரம்ப பத்தி பேசுற மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமா இருந்தது. இப்ப ரீசெண்டா போன மாசம் எண்ட்ல நான் இந்த மாதிரி போதும், டாஜ் எல்லாம் தேவையில்ல, நான் இது நான் ரிட்டையர் ஆயிடுறேன், அந்த மாதிரி நான் விலகிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புன மாதிரிதான் எலான் மஸ்க் கவர்மெண்ட் இதுல இருந்து போஸ்டிங்ல இருந்து வெளியில போனாப்புல. சோ அப்ப டொனால்ட் ஜே ட்ரம்ப் ஒரு சாவியை கொடுத்து ஒயிட் ஹவுஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி இது ஒரு பெரிய இது, உனக்கு இந்த மாதிரி யாருமே நான் பண்ணது இல்ல, இது ஸ்பெஷல், இது நீங்க பண்ண இந்த உதவிக்கு எலான் மஸ்க் இந்த பதவி ஏற்படுத்தி நிறைய எஃபிஷியன்டான காசு வரவு செலவுகள் எல்லாம் ரொம்ப பிரமாதமா பாத்துக்கிட்டாரு. சில பேர்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி எலான் மஸ்க் தான் இந்த டாரிஃபுக்கு ஐடியா கொடுத்தது அப்படிலாம் சொல்றாங்க. பட் அது நம்மளுக்கு எந்த கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சோ பட் எலான் மஸ்க்கு ஒன்னு விஷயம் மட்டும் பிடிக்கல போல. அதாவது இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ஜே ட்ரம்ப் 2017-19 அந்த டைம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண பிளான் பண்ணுது. சோ அதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் எலான் மஸ்க் ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தது எலக்ட்ரானிக் வெஹிக்கிளோட சப்சிடிஸ் எல்லாம் கேன்சல் பண்ணணும்
அப்படி சொல்லிட்டு அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அது கண்டிப்பா, ஏன்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கல்னாலே நம்மளுக்கு டெஸ்லா தானே, இவருக்கு வந்து சப்சிடிஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா இவருக்கு வந்து பயங்கரமா இம்பாக்ட் ஆகும். அதை தவிர பல விஷயங்கள் வந்து தேவையில்லாத வந்து செலவுகள் பண்றாரு. ஒரு 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 அனாவசிய பில் இது. இந்த பில்லு நம்மளுக்கு தேவையே கிடையாது, ரொம்ப செலவுகள் ஜாஸ்தி, இது வந்து ஒரு ஏற்றத்தை தான் வந்து உருவாக்கும், அதனால டிஸ்கஸ்டிங் அபாமினேஷன் அப்படி சொல்லிட்டு எலான் மஸ்க் வந்து பதவி விட்டு வெளியில போயிட்ட அப்புறம் போட்ட முதல் பதிவு ஜூன் 3 போடுறாரு எலான் மஸ்க். அடிச்சு அடி, இந்த மாதிரி வந்து இதை வந்து என்னால பாத்துக்க முடியாது, ஐ கேனாட் ஸ்டாண்ட் எனிமோர், இது வந்து ரொம்ப தேவையில்லாத ஒரு ஒரு செலவு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பில், இது தேவையே கிடையாது அப்படி சொல்லி வந்து போட்டதுதான் ஃபர்ஸ்ட் இது. உடனே அதுக்கப்புறம் வந்து டொனால்ட் ஜே ட்ரம்ப் வந்து அதுக்கு வந்து ரியாக்டே பண்ணல, அமைதியா இருந்தாப்ல. அப்புறம் வந்து ஜெர்மன் வைஸ் சான்சலர், அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து லூசு லூசு பையன் தான் சொல்லணும். ஏன் சொல்றேன்னா, அவர் மனசுல என்னமோ நம்ம சில பதிவுகள்லயே வேர்ல்ட் திஸ் வீக்ல வந்து பார்த்தோம், ஒரு பதிவுல வந்து பார்த்தோம், அந்த மாதிரி எல்லா நாட்டோட தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி தனாவட்டா வந்து பேசினாப்புல. ரீசெண்டா நம்ம போன எபிசோட்ல கூட வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கன் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு, இந்த ரம்போசா கூப்பிட்டு ஒரு தனாவட்டா அப்போ ஒரு பேசியிருக்கு. ஒரு அதாவது ஒரு தாமா எல்லாத்துக்கும் பெரிய ஆள் மாதிரி. நான் அப்பயே வந்து சொன்னேன், இந்த மாதிரி இந்த தலகணம் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு நாளைக்கு வந்து அடிப்படும் அப்படி வந்து சொன்னா, அதே மாதிரி இப்போ வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு ஃபீடு, ஒரு வார் மாதிரி வந்து போயிட்டு இருக்கு, ஏதோ ஆன்லைன் வார் மாதிரி போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து அந்த வைஸ் சான்சலர், இந்த ஜெர்மன் வைஸ் சான்சலர் பேசும்போது அப்ப வந்து எலான் மஸ்கை பத்தி டொனால்ட் ஜே ட்ரம்ப்புக்கு வந்து கேள்வி கேட்கப்படுது. அப்ப வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து அந்த மாதிரி வந்து எலான் மஸ்க் வந்து நான் தான் வந்து கிளம்ப சொன்னேன், அது எனக்கு தெரிஞ்சு இந்த பில்லு வந்து எலான் மஸ்க்கு வந்து நல்லாவே தெரியும், இந்த பில்லு வந்து நம்ம பண்றது, இந்த பில்லு வந்து விஷயங்கள் வந்து தெரியும், அது வந்து இப்ப எலான் மஸ்க் வந்து தெரியல சொல்றது நம்ப முடியல அப்படின்னு சொன்னா, அந்த ஷோ போயிட்டு இருக்கும்போது லைவ்ல வந்து நம்ம எக்ஸ் தளத்துல வந்து எலான் மஸ்க் வந்து போடுறாரு. என்ன போடுறாருன்னா, ஃபால்ஸ், திஸ் பில் வாஸ் நெவர் ஷோன் டு மீ, ஒரு தடவை கூட நம்மளுக்கு வந்து காட்டவே இல்லை, கண்ணிலேயே காட்டவே இல்லை. அண்ட் இது வந்து ஒரு குயிக்கா வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து புஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப் வந்து ட்ரை பண்றாரு அப்படி சொல்லிட்டு வந்து டக்குனு வந்து அடிச்சிட்டாப்புல. அதுலயே வந்து இதுக்கப்புறம் இன்னொரு போஸ்ட் கூட வந்து போடுறாரு, இந்த மாதிரி வந்து நீ இவி, சோலார் இன்சென்டிவ் எல்லாத்தையும் நீ போட்டுக்கோ, ஏன் ஆயில் கேஸ் சப்சிடிஸ் கூட எடுத்துக்கோ, எல்லாத்தையும் நீ டச் பண்ணிடு, ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு மட்டமான ஒரு பில்லை வந்து நீ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிற, நீ வேலைக்கு ஆக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த பியூட்டிஃபுல் பில், இந்த பிக் பியூட்டிஃபுல் பில்லை பத்தி ரொம்ப வந்து கேவலமான ஒரு அடிச்சு விட்டாரு எலான் மஸ்க். அதுக்கப்புறம் எலான் மஸ்க்கு இவரு டொனால்ட் ஜே ட்ரம்ப் வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு, அதே எக்ஸ் தளத்துல வந்து ரிப்ளை அதான் ட்வீட்டர் இருப்பாங்களா முன்னாடி, ஒரு இப்ப வந்து ட்வீட் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் அப்படின்றாங்களா, அதுல வந்து என்ன சொல்றாங்க, எலான் மஸ்க் வந்து நான் தான் வந்து கிளம்ப சொன்னேன், அந்த மாதிரி வந்து இவி சப்சிடி எல்லாம் வந்து தூக்க வேண்டியது நான் தான், போனா போது இருக்கட்டும், இந்த பையலுக்கு வந்து பொழைச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் விட்டு வச்சிருக்கேன், அது இது விட்டு வச்சு வந்து இப்ப தப்பா போச்சு, இந்த ஆள் வந்து பைத்தியார்த்தனமா பேசிட்டு இருக்கான் எலான் மஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்லயே வந்து போடுறாரு, he just went crazy அப்படின்னு. ஒன்னு வந்து இன்னொரு விஷயமும் வந்து அவர் வந்து போடுறாரு, என்ன போடுறாருன்னா, ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு ஈஸியஸ்ட் வே என்ன பண்ணலாம்னா, நம்ம மணியை வந்து எப்படி சேவ் பண்ணலாம் பட்ஜெட்ல வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து நம்ம வந்து எலான் மஸ்க் கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம சப்சிடிய கான்ட்ராக்டா நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அது ஏன் வந்து இன்னும் நம்ம டெர்மினேட்டே பண்ணல, அது கேள்வி எனக்கு வந்து நிறைய மனசுல இப்ப தோணுது. ஏன் வந்து இது பைடன் கவர்மெண்ட் வந்து இது டெர்மினேட்டே பண்ணல, இது வந்து அப்பயே டெர்மினேட் பண்ணிருந்தோம், எலான் மஸ்க் வந்து அப்பயே கிளம்பிட்டு இருப்பாரு தலைவர், ஆனா இவங்க வந்து பயங்கரமான காசு கொடுத்து நம்ம வந்து இந்த சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிளுக்கு, அதே மாதிரி டெஸ்லா, ஸ்டார் லிங்க், அது மாதிரி பல கம்பெனிகளுக்கு வந்து எலான் மஸ்க் கம்பெனிக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, அடிச்சு விட்டது டபுள் பாஸ் ரொம்ப அப்படியே ஃபியூரியஸா அப்படியே போயிடுச்சு. இப்ப வந்து எலான் மஸ்க் அப்படியே டைரக்டா அவங்க கம்பெனிலே போய் அடிக்கிற மாதிரி வந்துச்சு. அப்போ போட்டாம் பாருங்க எலான் மஸ்க் ஒரு வெடி உண்டை, டைம் டு டிராப் த ரியல் பிக் பாம். என்னது பெரிய பாம்ப போட போறேன், என்னன்னா
டொனால்ட் ட்ரம்ப் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ல இருக்காப்புல. அதனாலதான் வந்து அந்த எப்ஸ்டீன் ஃபைல் இருக்க அந்த விஷயங்கள்லாம் வந்து பப்ளிக் வந்து விசிபிளே இல்ல, ஹைட் பண்ணி வச்சிருக்காப்புல அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு எலான் மஸ்க். இவரு அவ்வளவுதான், இன்னும் ரொம்ப பர்சனலா போயிடுச்சு. அது எப்ஸ்டீன்றது வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் நினைக்கலாம் அந்த ஆள் பேரு. அப்போ பல ஆண்டுகளுக்கு முன், அதாவது 90s நினைக்கிறேன், 80s 90sல வந்து இந்த ஆள் வந்து பெடோஃபைல் கேஸ்ல வந்து அரெஸ்ட் ஆகி, பெடோஃபைல்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆபாச விஷயங்கள்ல வந்து அரெஸ்ட் ஆகி, அது வந்து அவனே அதுக்கப்புறம் வந்து ஜெயிலே இருக்கும்போது வந்து இறந்துட்டான் போல அந்த ஆளு எப்ஸ்டீன். ஸோ அது எப்ஸ்டீன் வந்து தலைவர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து ரொம்ப க்ளோஸ்லி ஃப்ரெண்டு. ஸோ இந்த கால் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பும் அந்த விஷயங்கள்லாம் வந்து ஈடுபட்டிருப்பான், அதனாலதான் வந்து அந்த விஷயங்கள் எதுவுமே வெளியில வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பொட்டாம்பர் எலான் மஸ்க். டொனால்ட் ட்ரம்ப் அவ்வளவுதான், என்ன பண்றதுனே தெரியல. ஜோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடுப்புல இருக்காப்புல இந்த இது. அதுல இன்னொரு விஷயங்கள்லாம் வந்து அடுத்து இந்த மாதிரி வந்து அடிச்சு விட்டான். அதாவது எலான் மஸ்க் சும்மா இருக்க மாட்டான். என்னன்னா டக்கு டக்குன்னு வந்து யாரையாச்சும் ஒரு விஷயங்கள் சொன்னாங்கன்னா இவன் டக்கு டக்குன்னு ரிப்ளை பண்ணுவான். அதுல ரிப்ளை பண்ணும்போது ஒரு ஆர்டிசம் கேபிட்டலுக்கு வந்து ரிப்ளை பண்ணும்போது, நான் இல்லைன்னா ட்ரம்ப் வந்து கண்டிப்பா வந்து தோற்றுப்பான், அசால்ட்டா வந்து டெமோக்ராட்ஸ் பண்ணிருப்பாங்க, நான் தான் போனா போதுன்னு சப்போர்ட் பண்ணி ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சேன் ரிபப்ளிகன்ஸை அப்படி சொல்லிட்டு. அதுல இன்னொருத்தர் வந்து ஒரு இன்னொரு சைனீஸ் பேர் மாதிரி ஜியோங், அவனும் வந்து கலப்பி விட்டான். என்ன கலப்பி விட்டான்னா, பிரசிடென்ட் வர்சஸ் எலான், யார் ஜெயிக்க போறா, என் காசு வந்து எலான் மஸ்க் மேலதான், ட்ரம்ப் வந்து இம்பீச் பண்ணணும், தூக்கிடணும், வேலையில இருந்து தூக்கிடணும், ஜேடி வான்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண வைக்கணும், ஜேடி வான்ஸ் வந்து பிரசிடென்டா மாத்துறோம், வைஸ் பிரசிடென்ட் வந்து அப்படின்னு சொன்னது வந்து எலான் மஸ்க் அது ரிப்ளை வர, ஆமா அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து இது வந்து இந்த சப்சிடி எல்லாம் ஸ்டாப் பண்ணும், அதுக்கும் எலான் மஸ்க் என்ன ஒரு ரிப்ளைனா, நீ முடிஞ்சா பண்ணிக்கோ, என்ன அனுச்சும் பண்ணிக்கோ, நீ பண்ணிட்டு என்னோட நாளை வந்து சூப்பர் நாளா மாத்து, நீ கைய வச்சுக்கடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எலான் மஸ்க்கும் டொனால்ட் ஜே ட்ரம்ப்பும் வந்து அடிச்சு பிடிச்சிட்டு ஆன்லைன்லயே அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு வந்து திடீர்னு ஒரு ரேண்டமான ஒரு ப்ரொஃபைல் வந்து அலாஸ்கா ஏதோ கவர்மெண்ட் ப்ரொஃபைல் வந்து, என்னப்பா குழந்தைங்க மாதிரி அடிச்சுக்கிறீங்க, 2 பேரும் அமைதியா இருங்க, இது அமைதியா இருந்தாலே அப்படியே வந்து பாடு காம் ஆயிடும் அப்படி சொன்னா வந்து ட்ரம்ப்பும் சரி எலான் மஸ்க்கும் சரி, ஆமா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய எடுத்துட்டாங்க. அதோட இந்த ஆன்லைன் கிளாஷ், ட்விட்டர் வார், எக்ஸ் தளத்துல ஃபியூடு, அது வந்து அப்படியே நின்றுச்சு, அடிச்சுது. அதுக்கப்புறம் தலைமை இது டெஸ்லாவோட இது ஷேர் மார்க்கெட் பிச்சிட்டு போச்சுன்னா மேல போல தப்புன்னு இறங்கிடுச்சு கீழே. எத்தனை $152 பில்லியன் லாஸ். அடிச்சு அடுத்த ஒரு 2 நாள்ல செத்துட்டான் எலான் மஸ்க். என்ன பண்றதே தெரியல, அட்டான் கொய்யால என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து இந்த விஷயம் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, நான் சொல்ல வேண்டியதை சொல்றேன். எலான் மஸ்க் ட்ரம்ப் 2 பேருமே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து தலகணம் பிடிச்ச ஒரு பெரிய பிசினஸ் மேன் தான். 2 பேருமே வந்து ஒரு வகையில வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான். 2 பேருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனால் தான் வந்து ஒன்னா வந்து வேலை செஞ்சு கவர்மெண்ட்டுக்கு வந்தாங்க. ஓகேவா, இந்த ஆளு வந்து நிறைய செலவு பண்ணிருக்காங்க. எலான் மஸ்க் வந்து நிறைய செலவு பண்ணி தான் வந்து டொனால்ட் ஜே ட்ரம்ப் வந்து பதவிக்கு எடுத்துட்டு. இப்ப எலான் மஸ்க் சொல்ல போனா வந்து இந்த மாதிரி நம்ம 3வது கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு போயிட்டாப்புல. ஏன்னா வந்து ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி நீ டெமோக்ராட்ஸ்க்குலாம் நீ செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து மிரட்டுற மாதிரி வந்து கமெண்ட் அடிச்சோன்னா, இப்ப வந்து எலான் மஸ்க் வந்து ஏன் நம்ம வந்து 3வது கட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட ஒரு தமிழ் படம் மாதிரி தான் இருக்கிறாங்க. முதல்ல ஒரு தமிழ் படத்துல வந்து மாதிரி திடீர்னு விஜய் வராப்புல வந்து வந்து இந்த சர்க்கார்னு ஒரு படத்துல வந்து வந்து ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல எனக்கு தெரிஞ்சு எலான் மஸ்க் பாலிடிக்ஸ்ல உள்ள வந்துடும். ஒன்னு பாலிடிக்ஸ்குள்ள உள்ள வருவான், இல்லைன்னா எலான் மஸ்க் வந்து சில பேர் சொல்றாங்க வந்து அவங்க ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க, சவுத் ஆப்பிரிக்கா அனுப்பிச்சு விட்டுருங்க, டிபோர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் எலான் மஸ்க்கு இது வந்து எப்படியும் நடக்கலாம், மேலையும் போலாம் கீழேயும் போலாம், இது எப்படி போகுதுன்னு தெரியல. இது ஒரு காமெடி என்னன்னா, ட்ரம்ப் பெரிய இது மாதிரி எல்லாருக்கிட்டையும் பிடிங்க மாதிரி பேசியிருந்தாப்புல, இப்ப வந்து எதுவுமே பேச முடியாம அமைதியா மூடிட்டு உட்காந்துருக்காப்புல. அப்புறம் அவங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்பப்ளிகன்ஸை யாருமே வந்து எந்த சைடும் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. 2 பேருமே வந்து என்னன்னா அவங்க எல்லாருமே வந்து என்னன்னா அந்த 2 பேரும் வந்து அடிச்சுக்கிறாங்க, வந்து தேவையில்லாம வந்து விஷயங்கள் வந்து
வெளியில வருது. எப்ஸ்டீன் கேஸ்லாம் எடுத்துட்டு வரானுங்க. இது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. இது ரிப்பப்ளிகன்ஸே. சோ இது எந்த வகையில போகுது, எப்படி போகுது, இதனால ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன். பல நாடுகள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுது. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்தியாலயே வந்து சில பேர் இல்ல, நிறைய பேர் வந்து பெரிய இவனுங்க மாதிரி பேசியிருந்தானுங்க. இப்ப வந்து ரொம்ப கேவலமா வந்து அடி வாங்குறாரு. இவர்தான் வந்து ட்ரம்ப் வந்து போன ஒரு 2 வாரம் முன்னாடி வந்து நான் தான் வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து வார் நிறுத்தினேன். அவர் ஆனா ஒண்ணும் இதுக்கு ரஷ்யா உக்ரைன் ஒண்ணும் பண்ண முடியல, காசா இஸ்ரேல் ஒண்ணும் பண்ண முடியல. இந்தியா பாகிஸ்தான் நான் தான் வந்து இந்த மாதிரி நீங்க வாரம் நிறுத்தினா உங்ககிட்ட நான் வந்து ட்ரேடு பண்ண மாட்டேன், உங்களுக்கு ட்ரேடு வேணுமா வார் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து சொன்னேன். உடனே வந்து சண்டையை நிறுத்திட்டாங்க. ஆனா இந்தியா வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்லிருச்சு. என்ன சொல்லிச்சு, பாகிஸ்தான் வந்து போன் பண்ணாங்க, ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு, நியூக்ளியர் சைட்ல வந்து பாம் லீக் ஆகுது, ஏதோ பெரிய விஷயம் ஆகுது, நியூக்ளியர் லீக் ஆகுது, அந்த கதிர்வீச்சுகள் வந்து வெளியில வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த சொன்னாங்க. சரி போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நிறுத்தி வச்சிருக்கோம். இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் இன்னும் நடந்ததுன்னா திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங், இன்க்ளூடிங் மோடியே வந்து ஆன் த ஸ்பாட்ல வந்து இது டெலிவிஷன்ல வந்து இன்டர்வியூ கொடுத்தாப்புல. இன்டர்வியூல ஐ மீன் பிரசன்ட் பண்றாரு இது டு த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து. அப்புறம் இன்னொரு விஷயமும் ஒண்ணு சொல்லணும். இந்த மாதிரி வந்து ட்ரம்ப், இந்த எலான் மஸ்க் இவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க, பேசுற அளவுக்கு பேசுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு பேசிட்டோம். ஆனா அது வந்து ரொம்ப நாளா போகுமா எனக்குலாம் தெரியாது. ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப வந்து ட்ரம்ப் இம்பீச் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து சொல்றாங்க இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது வந்து சும்மா வேணுங்கனே வந்து ட்ரம்ப்பும் மஸ்கும் வந்து நடிக்கிறாங்க 2 பேரும் சண்டை வர மாதிரி, இவங்க திருப்பி ஒன்னா சேர்ந்துப்பாங்க அப்படின்றாங்க. சோ இது வந்து நம்ம இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. போக போக தான் என்ன நடக்க போகுது தெரியும். சோ இந்த ப்ரொஃபசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஒரு ஸ்பெசிபிக் டாபிக் எடுக்கணும் எனக்கு வந்து எனக்கு ஏன் தோணுச்சுன்னா, இது ஒரு எங்க 2 பேர் தான் இப்போ வந்து பெரிய பிக் ஷாட் மாதிரி. ஓகேவா? யூஸ்வலா வந்து ஒரு பெரிய ஒரு டாபிக் பத்தினா அந்த ப்ரொஃபசர் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுவோம். இந்த இதுல வந்து சரி நம்ம இது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பேசுவோமே, இது ஒரு பெரிய ஒரு ஆன்லைன் ஒரு ஒரு வார் மாதிரி அது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சரி ஒரு டாபிக் வந்து பேசுவோம். ஏன்னா வந்து உண்மையிலேயே வந்து இவங்க 2 பேருமே வந்து பணத்திமிரு அதிகமா இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியுது. பணத்திமிரு. அந்த பணத்திமிர்ல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுல இன்னொன்னு என்ன இருக்க போகுதுன்னா, எவன் எப்ப அடி வாங்கி போறான் அது ஒண்ணும் தெரியாது. எப்ப வேணாச்சும் என்ன வேணாச்சும் நடக்கலாம். எலான் மஸ்க் வந்து ஊரை விட்டு கிளப்ப விடலாம். இல்லைன்னா வந்து ட்ரம்ப் வந்து அடி வாங்கிட்டு பதவி விட்டு விலகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுக்கு ஆனா வந்து இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. நம்ம போக போக தான் தெரியும். பார்ப்போம். இதுல வந்து ஜியோ பாலிடிக்ஸும் வந்து கலந்துருக்கு. இப்ப பல நாடுகள்லாம் வந்து பொறுமையா வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் எந்த சைடும் எடுக்க மாட்டேன்றானுங்க. ஆனா நிறைய பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இது சந்தோஷம் தான். நிறைய பேருக்கு வந்து குஷி தான் தருது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இவரு போட்ட இந்த சீனு, ட்ரம்ப் போட்ட சீனு வந்து இப்ப வந்து ஆஹ், என்ன சொல்றது, அருந்துகிச்சு போட்ட சீன்லாம் இப்ப வந்து பிச்சுக்கிச்சு அப்படின்னு தான் வந்து தெரியுது. ஏன்னா இப்ப எதுவுமே பேச முடியல. அவன் பணக்காரன், அவன் ஏதோ வந்து பேசுறான், தைரியமா வந்து பேசுறான். அவனே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எலான் மஸ்க் வந்து நிறைய வீடியோகள்ல பார்க்கும்போது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் பயங்கரமா இருக்கு. ஐயா ஏதோ போதை எடுத்துட்டு வந்து பேசுற மாதிரி, சப்ஸ்டன்ஸ்ல இருக்க மாதிரி, அது நப்பட்ட மெயின் அது மாதிரிலாம் எடுத்துக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவன் வந்து எலான் மஸ்க் வந்து இல்ல நான் அது எதுவுமே எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னு வந்து சொல்றாப்ல. சோ பார்ப்போம். நம்மளுக்கு வந்து போக போக தான் தெரியும். ப்ரொஃபசர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்த டாபிக் வந்து பார்த்திருக்கோம். அடுத்த எபிசோட்ல வந்து ப்ரொஃபசர் பாயிண்ட் ஆஃப் வியூ வேற ஒரு டாபிக் வந்து பார்ப்போம். Until then, this is Professor signing off. Take care. இன்னொரு விஷயம், இது வந்து எப்பயுமே சொல்ல மாட்டேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. பார்ப்போம். பல வீடியோகள் பார்ப்போம். ஓகே, until then, this is Professor signing off. Take care. Bye.